ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை வச்சு ஜீரா ரைஸ் பண்ணலாம் வாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். 50 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இங்கே வின்டர் டைம்னால் உறைஞ்சிருக்கு. நீங்கள் கோல்டு வினர் எண்ணெயோடு எடுத்துக்கலாம். 3 பட்டை, 2 பெரிய ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சாதா ஏலக்காய் 3, 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பிரியாணி இலை 2, அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே 400 கிராம் வெங்காயத்தாள் எடுத்து வாங்கி கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண வேணாம், கலர் மாறிடும். 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். ஸ்பீடாக வச்சுக்கோங்க. கொதி வந்துருச்சு, பார்த்து திறந்துக்கோங்க. பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். புதினா தழை 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.